வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். ஆக்சுவலாக ஃபெஸ்டிவல் சீசன் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம எல்இடி டிவி அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போவோம். எல்இடி டிவியில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சோனி, சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இன்னொன்று அது இல்லாமல் நார்மலாக டிசிஎல், எம்ஐ, வியூ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வாரண்ட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்போ சிலர் 1 இயர் வாரண்டினாங்க, சிலர் 3 இயர்ஸ் வாரண்ட்டி, சிலர் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, சிலர் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி அது மாதிரி கொடுக்குறாங்க. மக்கள் ஒன்று ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட மார்ஜின் நார்மலாக ஒரு 10,000 டிவி விற்கிறாங்க அப்படின்னா அதோட மார்ஜின் மினிமம் 1,000 to 2,000 அந்த மாதிரி கிடைக்கும். இதே நார்மலாக ஒரு 32 இன்ச்சு மார்க்கெட்டில் ஒரு பிராண்டு 10,000 கிடைக்குது. அதே பிராண்டு சாம்சங்கில் ஒரு 15,000, சோனினா ஒரு 20,000. பட் ஆனால் எல்லாமே ஒரே சைஸ் தான். பட் ஸ்மால் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். பட் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் வாரண்ட்டி வைஸு நீங்கள் இப்போ கார்பரேட் பெரிய கம்பெனியை ஜஸ்ட் 1 இயர், இப்போ சாம்சங் எடுத்துக்கோ, சோனி எடுத்துக்கோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்ட் ஒரு 1 இயர் தான் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஆனால் என்ட்ரி லெவலில் நிறைய சின்ன கம்பெனிஸ் புதுசாக ஒரு பிராண்ட் வரும். புதுசாக ஒரு பிராண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்ட்டி, 3 வருஷம் இந்த சர்வீஸ்லாம் பார்த்துறோம் சார், வாரண்ட்டி கொடுக்குறோம். பட் ஆனால் 8,000 9,000 அது மாதிரி விலை ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி வர கம்பெனிஸ்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு என்கொயரிஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறவங்ககிட்டையோ இல்லை அந்த ப்ராடக்ட்டை பற்றி, இந்த ப்ராடக்ட் எவ்வளோ நாளாக மார்க்கெட்டில் இருக்குது, ஜஸ்ட் இல்லை ப்ராடக்ட்டோட சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது. நிறைய கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் சார், எங்களுக்கு ஆன்லைனில் கூப்பிட்டா போதும் உடனே வந்துடுவாங்க அப்படின்னு. ஆன்லைனில் எந்த அளவுக்கு வருவாங்க? நார்மலாக ஒரு இருக்கிற சர்வீஸ் சென்டர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வச்சுருக்காங்க, திடீர்னு சர்வீஸ் சென்டர் எடுத்து போகிறாங்க. ஆன்லைனில் இருக்கவங்க எவ்வளோ நாள் பே பண்ணியிருக்காங்க? இப்போ ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு பிராண்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி சொல்கிறாங்கன்னா 3 வருஷத்துக்கு அந்த டீலர் அக்ரிமெண்ட்டு, சர்வீஸ் சென்டரோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா? அந்த மாதிரி எந்த விஷயமும் யாருக்குமே தெரியாது. அப்படின்றப்ப ஒன்று கஸ்டமர்ஸ் யோசிக்கலனாலும் வாங்கி விற்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னுக்க உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு சொல்கிறீங்க, சர்வீஸ் சென்டரோட டைப் பண்ணியிருக்கீங்க, எந்த சர்வீஸ் சென்டர் ப்ளஸ் அந்த சர்வீஸ் சென்டர்னாலுமே அந்த சர்வீஸ் சென்டரோட 3 இயர்ஸ் பண்ணிக்கலாம். 3 வருஷம் வாரண்ட்டி போட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறீங்க. அந்த 3 வருஷத்துக்கு சர்வீஸ் சென்டரோட டைப் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சர்வீஸ் சென்டர் பேமெண்ட் கொடுக்குறீங்களா? இப்போ எந்த ஒரு சர்வீஸ் சென்டரும் இனிஷியலாக யாருக்கும் ஃப்ரீயெல்லாம் சர்வீஸ் பார்த்துக்கிறதில்ல. ஒரு 3 இயர்ஸ் அப்படின்னா 3 வருஷத்துக்கு உண்டான அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு போடணும். அந்த 3 வருஷத்துக்கு உண்டான டெபாசிட்ஸ் கட்டணும். ப்ராடக்ட் விற்கணும் அப்படின்ற பேரில் என்னென்னா அவங்க இனிஷியலாக அவங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னு நோக்கில் 3 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. 3 வருஷத்துக்கு இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிராண்டு சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க, இல்லை சார் நான் ஒரு டிவி வாங்கி உண்மையிலே நான் 3 வருஷம் எனக்கு சர்வீஸ் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணாங்க அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸை போடுங்க சார், நான் இந்த 3 வருஷம் சர்வீஸ் வாரண்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி யார் நீங்கள் இப்படி வாரண்ட்டி இஷ்யூஸ்லாம் பாதிச்சிங்க அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சப்போஸ் ஒரு டிவி வாங்குறதுக்கு டிவின்னு இல்லை, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்டையோ டீலர்கிட்டையோ இல்லை உங்களுக்கு யாரை அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கினீங்கனாலும் அவங்கள்ட்ட கொஞ்சம் ப்ரீஃபாக கேளுங்க. சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குது, இல்லை ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்து கால் பண்ணால் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த டோல் ஃப்ரீல கால் பண்ணி கேளுங்க. சார் இந்த கம்பெனி உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் கொடுத்துருக்காங்களா, சர்வீஸ் சென்டர் எவ்வளோ நாளைக்கு டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு வாங்க. ப்ராடக்ட்டு நம்ம கொடுத்து வாங்குகிற ப்ராடக்ட் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னாலும் அதோட மதிப்பு கரெக்டாக தான் நம்ம கொடுக்குறோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ப்ராடக்ட் வாங்குங்க. கண்டிப்பாக ஃபெஸ்டிவலுக்கு ப்ராடக்ட் வாங்குற ஒவ்வொரு பிராண்டு, ஏதாச்சும் புது பிராண்டு அப்படின்னா அந்த பிராண்டை பற்றி முழுசாக கேட்டுட்டு அந்த பிராண்டு எவ்வளோ நாளாக இருக்குது, எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ப்ராடக்ட்டை பற்றி இல்லாமல் ப்ராடக்டோ சர்வீஸ், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா லைஃப் லாங் இந்த சர்வீஸ் இருக்குமா, நம்ம ப்ராடக்ட்டுக்கு என்றைக்குனாலும் சர்வீஸ் பண்ணி தருவாங்களா, அந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் இருக்கா அப்படின்றத கேட்டுட்டு கண்டிப்பாக ப்ராடக்ட்டை வாங்க. ஆல்ரெடி ப்ராடக்ட் வாங்கி பாதிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். நம்மளை பொறுத்த எல்இடி டிவி எல்லா பிராண்ட்ஸ், ஆல் பிராண்ட்ஸ், எந்த பிராண்ட் நம்ம சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.